மலேசியா தாய்லாந்து கடல் எல்லைக்கு அருகில் கவிழ்ந்த புலம்பெயர்ந்தோர் படகு விபத்தில் பலியானவர்களை தேடும் பணியில் மலேசிய அதிகாரிகள் நேற்று மேலும் 5 சடலங்களை மீட்டனர். இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. மீட்கப்பட்டவர்களில் ஒரு சிறுவன், 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் அடங்குவர். இவர்களின் சடலங்கள் கடல்சார் ஏஜென்சி, கடற்படை, தீயணைப்பு மீட்பு இலாக்கா மற்றும் கடல் காவல்துறை ஆகிய பிரிவுகளின் கூட்டு குழுக்களால் மீட்கப்பட்டன. இதுவரை 13 பேர் பாதுகாப்பாக கரை திரும்பியுள்ளனர். தற்போது 255 சதுர கடல் மைல்களுக்கு மேலாக நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த தேடுதல் நடவடிக்கை இரவு மற்றும் கடலின் சீற்றமான அலைகள் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் வான்வழி கடல் ரோந்துகள் மூலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாய்லாந்து நிறுவனங்களும் தங்கள் கடலில் 6 சடலங்களை கண்டறிந்துள்ளது. புலம்பெயர்ந்தோர் எதிர்கொள்ளும் மிக அதிகமான ஆபத்தையும் பாதுகாப்பான குடிநுழைவு பாதைகளின் அவசர தேவையையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.